செகண்ட் டே வெனிஸில் தூங்கி எழுந்துச்சி சன்ரைஸை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு காஃபி ஷாப் போய் காஃபியும் க்ரொசாண்டும் வாங்கிட்டு அப்படியே அவர் அழகாக எப்படி காஃபி போடுறாருன்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம் பாருங்கள். அந்த டிகாஷனில் அந்த பாலை ஆட்டி ஆட்டி அவர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு டிசைனில் அழகாக செஞ்சு அந்த காஃபியை வச்சார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே பாலத்தில் கிளம்பிட்டோங்க. நேற்று வெனிஸை பார்த்துட்டு போய் நைட்டு வெனிஸோட ஹிஸ்ட்ரியை போய் படித்து பார்த்தேங்க. அதில் வந்து நம்ம தரையில் நடந்ததை விட தண்ணியில் இருந்து அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்கங்க. இங்கே வந்து 110 ஐலாண்டு, 150 கனால், 400 பிரிட்ஜ் இருக்குங்க. இது வந்து மனிதர்களால் கட்டப்பட்ட அழகான நகரம். இது தண்ணியிலே இருக்கத்தால இது பேர் ஃப்ளோட்டிங் சிட்டின்னு கூட சொல்கிறாங்கங்க. நான் என்னென்ன இடமெல்லாம் பார்க்க போகிறேன்னு இங்கே உங்களுக்கு ஃபோட்டோவாக போட்டிருக்கேன், பார்த்துங்க. இன்னைக்கு செகண்ட் டே வந்து போட்டில் தாங்க டூர் போகிறோம். அதுக்கு வந்து 25 யூரோக்கு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் பாலம் வழியாக ஆப்போசிட் சைடில் போய் தான் போட் ஏறணும்னு சொன்னாங்க. சரி, பாலத்தில் ஏறி அப்படியே உழுவனா இன்னைக்கும் அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறேங்க. பார்க்க அழகுங்க, எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. இங்கே இருக்கிற பில்டிங்கோட அஸ்திவாரம்லாம் மரத்தில் தாங்க போட்டிருக்காங்க. பக்கத்து கண்ட்ரியிலேருந்தெல்லாம் தான் மரத்தை வெட்டிக்கிட்டு வந்து மரத்துலேயே அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. இந்த மரத்து மேலே தாங்க இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் இன்னைக்கு போட்டில் போகிறோம். ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டேங்க. போட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போனால் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முதுவே எடுக்கிற மாதிரி ஆகிடுதா. அதனால் ஃபஸ்ட்டு நின்றுட்டு ஃபஸ்ட்டு போய் லாஸ்ட்டில் நல்ல வெயில் அடிக்குது பாருங்க, அந்த இடத்துல போய் கார்னர் சீட்டை பிடிக்கணும்னு ஓடி போய் கார்னர் சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. போட்டில் எல்லாம் ஏறி முடித்தோன்னே கிளம்பிடுச்சுங்க போட்டு. அந்த பாலத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோங்க. இது ஃபுல்லாகவே ஒரே சிட்டியாக தாங்க இருந்திருக்கு. கடல் மட்டம் வந்து ஜாஸ்தியாக இது வந்து பள்ளமான இடத்துல எல்லாம் தண்ணி நிரம்பி அப்படியே நிறைய தீவாக பிரிஞ்சிருச்சுங்க. அது பஸ்ஸு ஹார்ன் அடிக்கிற மாதிரி போட்டில் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கடல் மட்டம் ஜாஸ்தி ஆகிறப்ப இந்த சிட்டி வந்து கீழ் ஃப்ளோர் வந்து தண்ணியில் மூழ்கிடுமாங்க. ஆனால் இப்போ வந்து புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கடல் தண்ணி மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப தானாகவே அது வந்து ஹைட் ஆகி அந்த தண்ணியை மறைக்கிற அளவுக்கு ஒரு தடுப்பு ஒன்று கட்டியிருக்காங்களாம். அதனால இப்போ 3 வருஷமாக வெனிஸ்குள்ளே தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்குதாங்க. அஸ்திவாரம் வந்து மரத்துல போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து கல்லாவே மாறிடுச்சாங்க. அதனாலதான் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இன்னைக்கு நிக்குது போல. பெரிய கெனால்ல தான் போட்ல போயிட்டு இருக்கோம். ஆனா கடல்ல போறப்படி ஒரு பிரமிப்பா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு கடல்ல போற மாதிரியே தான் தோணுச்சு.
வெனிஸ்லேயே பெரிய சர்ச்சு இதுதாங்க. நேற்று ஈவினிங் டயர்டாக பார்த்த இந்த சர்ச்சு, இந்த பேலஸ், இந்த ஸ்கொயர் எல்லாத்தையும் இன்னைக்கு காலையிலேயே கொண்டாந்து போட்டில் இறக்கி விட்டாங்களா, சூப்பராக சான்ஸ் கிடச்சிதுன்னு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த டவர் வந்து இது வந்து இருக்கிறதுலே பெரிய டவராங்க. இதோட ஹைட் வந்து 323 ஃபீட்டாங்க. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. பேலஸ் வந்து செம்ம வியூவில் ஒரு வீடியோ கிடச்சிதுங்க எனக்கு. We should never let go, so tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby, yeah. We should breathe slow, we should breathe slow, we should breathe slow. பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது போட்டில் ஏறி அடுத்த பிளேஸ் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோங்க. முரானோ ஐலாண்டுக்கு வந்துட்டோங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நான் என்ன சாப்பிட்ருக்கேன்னு பாருங்க. சீ ஃபுட் சாப்பிட்ருக்கேன். எப்படி க்ளீனாக சாப்பிட்ருக்கேன் பாருங்க. அப்படியே அங்கே இருந்த புறாக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெட்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன குட்டீஸ் நல்லா ஜாலியாக அந்த புறா கூட விளையாண்டுட்டு இருந்துச்சு. இங்கே வீட்டோட செவரெல்லாம் 2 அடி அகலம் இருக்குங்க. இங்கே ஃபேமஸ் வந்து கிளாஸ் ஃபேக்ட்ரி, அதான் முரானோ கிளாஸ், வேர்ல்டு ஃபேமஸுங்க. இங்கே எப்படி வந்து கிளாஸ் பொருட்கள்லாம் செய்கிறதுங்கிறத எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 பொருள் செஞ்சு காமிச்சாரு. Il nostro vetro è più calcio, un comando in sostanza molto semplice, anche se molto spesso l'altra tipologia di decorazione fa silicon sensor for the colors and the masters of the decorations. Quello che va a scaldare tutto all'interno del forno più lavorato. The temperature of the oven is questo risultato finale sono rimasto semplice. But don't worry, to prevent the breaking of it's a very long process. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to me now.
செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் பேப்பரை வச்சு அதை தொட்டு காமிக்கிறாரு. அது நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு, அந்த அளவுக்கு ஹீட் இருக்குதுல. இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஐலாண்ட் கிளம்பிட்டோங்க போட்டில். புரானா ஐலாண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து வீடு வந்து கலராக இருக்குங்க. எல்லா கலர்லேயும் இருக்குங்க. இந்த கலரை வந்து மாற்றவே கூடாதான். பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த கலரை அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாதான். இதுக்கு காரணம் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இல்லையா இது. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுங்கிறதால இதே கலர் தான் அவங்க திருப்பி அடிப்பாங்களாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த ஐலாண்டு. அவ்வளோதாங்க, போட் டூர் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.